இந்நிகழ்ச்சிக்கு நம் பள்ளி தலைமையாளர்களை தலைமையேற்று நடத்தி தரும்படி நான் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அதை நான் வழிமொழிகிறேன். இனிய மாலை வணக்கம். நம் பள்ளியில் அரசின் மாணவர்களுக்கு வழங்கக்கூடிய பல நலத்திட்டங்களில் எல்லோராலும் கவரப்பட்டு எல்லோருக்கும் பயன்படக்கூடியதாக இருக்கக்கூடிய விலையில்லா மிதிவண்டி வழங்கும் திட்டத்தின் கீழ் பயன்படக்கூடிய அனைத்து மாணாக்க செல்வங்களுக்கும் அப்பலன்களை பெற்றிட இத்தருணத்தில் நம் பள்ளிக்கு வந்திருக்கக்கூடிய நம் பகுதியின் நகராட்சி மன்ற தலைவர் அவர்களுக்கும் நகராட்சி மன்ற துணைத் தலைவர் அவர்களுக்கும் அவர்களுடன் வந்திருக்கக்கூடிய நம் கிராமத்தின் வாழ் நம்முடைய நகரத்தின் வாழ் அன்பு கொண்டு நமக்கெல்லாம் நன்மைகளை செய்து கொண்டிருக்கும் வார்டு உறுப்பினர் அவர்களுக்கும் நமக்கெல்லாம் கண்கண்ட தெய்வமாக வீற்றிருக்கக்கூடிய நம் பள்ளியினுடைய செயலர் ஐயா அவர்களுக்கும் உதவி தலைமை ஆசிரியர்கள் அவர்களுக்கும் இருபால் ஆசிரியர் அலுவலர் பெருமக்களுக்கும் என் இனிய மாணக்க செல்வங்களுக்கும் மீண்டும் ஒரு முறை வருக வருக என வணக்கத்தை கூறி உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி கொள்கின்றேன். எந்த ஒரு நலத்திட்டமாக இருந்தாலும் அவையெல்லாம் மாணவர்களுக்கு உடனடியாக சென்று வழங்க வேண்டும் என்பதில் தற்போது உள்ள நம்முடைய அரசானது மிக கண்ணும் கருத்துமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அதன்படியாக நம்முடைய பள்ளிக்கு நேற்றைய முன்தினம்தான் சைக்கிளானது ஃபிட் பண்ணப்பட்டு எல்லாமே இங்கிருந்து பல பள்ளிகளுக்கும் எடுத்து செல்லப்பட்டது. நம்மகிட்டையும் அவங்க ஹேண்ட் ஓவர் பண்ணாங்க. நேற்றைய ஒரு நாள் அவையெல்லாம் நமக்கு ஒப்படைக்கப்பட்ட பிறகு இன்றைய தினமே தங்களுக்கான அந்த மிதிவண்டிகளை வழங்க வேண்டும், மாணவர்கள் பயன்பெற வேண்டும் என்ற கண்ணோட்டத்தில் நம்முடைய நகராட்சி மன்ற தலைவர் அவர்களை காலையில் தான் கேட்டோம். அவர்கள் நம் மாணவர்களுக்கு வழங்குவதை விட எங்களுக்கு வேற என்ன இருக்கிறது என்று இன்முகத்தோடு உடனே அவர்கள் என்ன செய்து கொண்டார்கள், ஒத்துக்கொண்டார்கள். அவர்களுக்கு மேலும் ஒரு முறை தங்களுடைய இரு கரங்களால் வரவேற்பை நல்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் அவர்களுக்கு எங்களுடைய முத்தான வணக்கங்களை கூறிக்கொண்டு அடுத்ததாக நம்முடைய பள்ளி செயலர் ஐயா அவர்கள் நமக்கெல்லாம் வாழ்த்துரை வழங்குவார்கள். அவர்களே, நகர்மன்ற துணைத் தலைவர் திரு நாகராஜன் அவர்களே, திருவையாறு தேர்தல் பொருளாளர் திரு சண்முகசுந்தரம் அவர்களே, 7வது வார்டு நகர்மன்ற உறுப்பினர் திரு தாமோதரன் அவர்களே, 2வது வார்டு நகர்மன்ற உறுப்பினர் ராஜ்குமார் அவர்களே, 6வது வார்டு உறுப்பினர் திரு டி சேகர் அவர்களே, 5வது வார்டு உறுப்பினர் திரு டி சிவானந்தம் அவர்களே, 15வது வார்டு உறுப்பினர் எஸ் சதீஷ் அவர்களே, 14வது வார்டு உறுப்பினர் டி சந்துரு அவர்களே, 2வது வார்டு செயலாளர் ஆர் சதீஷ் அவர்களே, 15வது வார்டு செயலாளர் எஸ் பாலாஜி அவர்களே, 8வது வார்டு செயலாளர் ஆர் சத்யநாராயணன் அவர்களே, 1வது வார்டு நகர்மன்ற உறுப்பினர் அம்சவல்லி அவர்களே, இருபால் உதவி தலைமை ஆசிரியர்களே, இருபால் ஆசிரியர்களே, அலுவலர்களே, மாணவர்களே அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினம் இந்த விழா மிக குறுகிய காலத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டால் கூட நம்முடைய நகர்மன்ற தலைவர், நகர்மன்ற துணைத் தலைவர் மற்றும் அவர்களை சார்ந்த அனைத்து உறுப்பினர்களும் எந்த விதமான ஒரு சிரமத்தையும் தெரிவிக்காமல் நாங்கள் மாணவர்களுக்கு இந்த மிதிவண்டியை வழங்கி என்ற கூறியதற்கு என்னுடைய சார்பாகவும் பள்ளி சார்பாகவும் அனைவருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழக அரசு பள்ளிகளுக்காக பல அருமையான திட்டங்களை நடைபெற்று வருகிறார்கள். அந்த திட்டத்திலே ஒரு வண்டி தான் இந்த மிதிவண்டி. எத்தனையோ குழந்தைகள்
மிதிவண்டி இல்லாமல் நடந்து நான் பார்த்துருக்கிறேன். சில்லஸ்தானத்துலேருந்து கார்குடியிலேருந்துலாம் அவங்க வந்து பையை தூக்கிட்டு வேகமாக நடந்து வருவாங்க. ஏனென்றால் பேருந்துகளில் இலவச பேருந்து கொடுத்தா கூட சில சமயம் கூட்டங்களில் ஏற முடியாதுங்கிற ஒரு நிலைமை இருக்கிறது. அதையெல்லாம் உத்தேசித்தான் இந்த மாணவர்களுக்கு இலவச மிதிவண்டியை நம்மளுடைய தமிழக அரசு கொடுத்திருக்கிறார்கள். அவருக்கு தமிழக அரசுக்கு நம்முடைய பள்ளியின் சார்பாக இந்த மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த விழாவிலே திரு நகர்மன்ற தலைவர் மற்றும் நகர்மன்ற துணைத் தலைவர் மற்றும் அவரை சார்ந்த உறுப்பினர்கள் அந்த மாணவர்களுக்கு சைக்கிள்களை வழங்கி ஆசி வழங்குமாறு அன்புடன் கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நமது பள்ளியின் விலையில்லா மிதிவண்டி வழங்கும் நிகழ்ச்சிக்கு தலைமையேற்றிருக்கின்ற நமது பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர்களே, உதவி தலைமை ஆசிரியர்களே மற்றும் காவலர் அவர்களே மற்றும் ஆசிரியர்களே, உங்கள் அனைவருக்கும் முதற்க நன்றி அறிந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, பல திட்டங்களை தமிழக அரசு அறிவித்துள்ளது. அதில் சிறப்பான திட்டம் மாணவர்களுக்கு விலையில்லா மிதிவண்டி வழங்கும் திட்டம். அதை சிறப்பாக செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார் நமது முதலமைச்சர். அந்த வகையில் அவருக்கு பாராட்டும் நன்றியும் தெரிவித்து, தமிழக பட்ஜெட்டிலே 3வது இடத்துல இருக்குது கல்வித்துறை பட்ஜெட். அவ்வளோ தூரம் கல்வித்துறைக்கு இது ஃபண்டை ஒதுக்கி மாணவர்கள் எல்லாரும் பயன்பெற வேண்டும், நல்ல கல்வியில் சிறந்து விளங்க வேண்டும் என்ற ஒரு அடிப்படையில் நமது முதலமைச்சர் செயல்பட அவருக்கும் நன்றியை தெரிவித்து, இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கின்ற நகர்மன்ற தலைவர் அவர்களே, நகர்மன்ற உறுப்பினர்கள் தம்பி அம்சவழி அவர்களே, 1வது வார்டு கவுன்சிலர் அம்சவழி அவர்களே, 2வது வார்டு நமது 2வது உறுப்பினர், 3வது வார்டு நமது தலைவர் வார்டு, 4வது வார்டு தமிழரசன், 5வது வார்டு கிருபானந்தம், 6வது வார்டு நமது சேகர் அவர்கள், 7வது வார்டு தாமோதரன், 8வது வார்டு நமது போஸ்கோ, 8 வந்து இவர் பாபு கலைவனர் பாபு, 9 வந்து நமது போஸ்கோ ஒய்ஃபு ஜெயசிரி, 10 சைவ கோமனனுடைய ஒய்ஃபு சசிகலா, 11 நான் கவுன்சிலர் ப்ளஸ் நகர்மன்ற துணைத் தலைவர், 12 நமது ராஜ்குமார் அவர்கள், 13 முருகானந்தம் அவர்கள், 14 நம்மளுடைய தம்பி சந்திரு அவர்கள், நமது பாண்டிய வழங்க சதீஷ் அவர்கள் மற்றும் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பாக கலந்து கொண்ட நமது 14 முருகானந்தம் அவர்கள் இந்த ஸ்கூலுக்கு நிறைய இந்த ஸ்கூலே படித்து இந்த ஸ்கூலுக்கு பல விதமான சேவைகள் செஞ்சு வச்சிருக்காங்க. அவரையும் வருகை வந்து என்னை பொறுத்தவரையும் வருகை வந்து வரவேற்று நமது சத்யா மற்றும் சதீஷ் மற்றும் அனைவரும் நம்முடைய வந்திருக்கின்ற அனைவருக்கும் நன்றி குறிந்த சைக்கிள் வழங்கும் நிகழ்ச்சியிலே கலந்து கொண்ட உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்து சைக்கிளை வழங்க வருமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். திருமதி நான் கஸ்தூரி அவர்களுக்கு நான் பள்ளி தலைமை ஆசிரியர் அவர்கள் பொன்னாடை போட்டி போகிறார். கேட்கலாம். பொறியாளர் திரு சம்பவத்தின் அவர்களுக்கு நம் மகனுடைய உதவி 7வது வார்டு நகர்மன்ற தலைவர் ஆர் ராமபுரம் அவர்களுக்கு, ராஜ்குமார் 12வது வார்டு நகர்மன்ற பள்ளிகளை செயலாளர், 6வது வார்டு நகர்மன்ற உறுப்பினர் திரு சேகர் அவர்களுக்கு பள்ளிகளை செயலாளர்களுக்கு பணம் வருகிறார். Okay.
திருமதி யோனா பாபு அவர்களுக்கு துறை தலைமையாசிரியர்கள் பொன்னாடை போட்டு சிறப்பித்துள்ளார். திருமதி அம்சவல்லி அவர்களுக்கு சமய அவர்கள் பொன்னாடை போட்டு சிறப்பித்துள்ளார். குமார் அவர்களுக்கு துறை தலைமையாசிரியர்கள் பொன்னாடை போட்டு சிறப்பித்துள்ளார். வைத்திருக்கிற திரு பாபு அவர்களுக்கு புதுவை துறை தலைமையாசிரியர்கள் பொன்னாடை வைத்திருக்கிற அங்கே கொடுக்குற மாதிரி பிடிக்குமா, கொடுக்குற மாதிரி பிடிச்சிங்க. அப்படியே இருக்கும் இருக்கட்டும் கொஞ்சம் நேரம். ஒன்றும் பிடிச்சது அப்படியே வரேன். இரு ஒரு நிமிஷம். இன்னும் வரவா? ஒரு வீடியோ மட்டும் கையை ஒரு கை மட்டும் Hehehe